இந்த 2025 ஐபிஎல் இன்னும் 4-5 நாள்ல ஆரம்பிக்க போது நம்மளோட கவலை எல்லாம் தீர போது. கிட்டத்தட்ட ஒரு வாரமா நம்ம காத்துக்கிட்டு இருந்த செய்தியும் இதுதான். எஸ், பிசிசிஐ இந்த ரிவைஸ்டு செய்யப்பட்ட ஐபிஎல் 2025 ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கோ. அதாவது 6 வென்யூஸ் அப்படின்னு தகவல் வந்துருச்சு. எங்கெங்கெல்லாம் மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிறதும் தெரிய வந்துருச்சு. சென்னையில் மேட்ச் இல்லை, கவலையாக இருக்குதா? ஏன் மேட்ச் இல்லை அப்படிங்கிறத பற்றியும் பேச போகிறோம். ஆர்சிபி ஃபேன்ஸ் ஐயோ இதனால் ஏதாவது ஷெடியூல் மாதிரி பெங்களூர்லேருந்து மேட்சை எடுத்துட்டாங்கன்னா சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் பயப்பட்டாங்க, ஏதாவது பிளே ஆஃப் ஏதாவது ஃபைனல் இங்கே பெங்களூரில் போட்டுற போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ரிவைஸ்டு செய்யப்பட்ட ஷெடியூல் எந்தெந்த அணிகளுக்கெல்லாம் சாதகம், ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ் இவங்களுக்கு பாதகம் இருக்கா அப்படின்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகன்ல ரிவைஸ்டு ஐபிஎல் ஷெட்யூல் ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்த் ஆஸ்ட்ரோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். முதல்ல மே 17ஆம் தேதியிலிருந்து இந்த ஐபிஎல் 2025 மீண்டும் இனிதே ஆரம்பிக்க போது. ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இந்த ஐபிஎல் 2025 ஃபைனல் ஜூன் 3ஆம் தேதி 6 வென்யூஸ்ல இந்த ஐபிஎல் போட்டிகள் நடக்க போகுது. ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் பெங்களூர்ல ரிவைஸ்டு செய்யப்பட்ட ஷெட்யூலோட முதல் போட்டியா வச்சிருக்கிறாங்க மே 17ஆம் தேதி. அந்த 6 வென்யூஸ் பெங்களூரு, ஜெய்ப்பூர், டெல்லி, லக்னோ, மும்பை, அகமதாபாத். நம்ம இதுக்கு முன்னாடி பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த ராஜஸ்தான் பக்கம், அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் பக்கம் இருக்கக்கூடிய வென்யூஸுக்கு மேட்சஸ் வைக்க மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஸோ சவுத் ஜோன்ல தான் வைக்க போறாங்க. அதனால பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் இங்க தான் வைக்க போறாங்க. ஸோ 3 வென்யூஸ்ல மேட்ச் நடத்தி முடிக்க போறாங்கன்னு நினைக்கும் போது 6 வென்யூஸ். ஆனா அந்த 6 வென்யூஸ்ல ஜெய்ப்பூர்ல, டெல்லியில மேட்ச் வச்சிருக்காங்க, அதுவும் லக்னோலையும் மேட்ச் வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது புரியல, அப்ப எதுவும் பிரச்சனை வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்காங்கன்னு எனக்கு தெரியவும் இல்லை. சென்னையில மேட்ச் இல்லாததுக்கு காரணம் கேள்விப்பட முடிந்தது. ஏன்னா வெதர் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துருக்குறாங்க, இங்கே கொஞ்சம் மழை இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே மேட்சஸ் வைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சதா. அதனால சென்னையோட மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லிக்கு மாற்றி வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபயர்ஸ் 1 மே 29ஆம் தேதி, எலிமினேட்டர் மே 30ஆம் தேதி, அப்புறம் குவாலிஃபயர்ஸ் 2 ஜூன் 1ஆம் தேதி, ஜூன் 3ஆம் தேதி ஐபிஎலோட ஃபைனலு. பட் டேட் சொல்லிட்டாங்க, ஆனா எந்தெந்த வென்யூல நடக்கும் அப்படிங்கிறது சொல்லல. ஆனா நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருந்தோம் இல்லையா, சென்னையில குவாலிஃபயர்ஸ் 1 எலிமினேட்டர் வைப்பாங்க, அப்புறம் குவாலிஃபயர்ஸ் 2 ஃபைனலும் ஹைதராபாத்ல வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் இல்லையா. ஆனா ஒரிஜினலா ஷெட்யூல் பண்ணது ஃபைனல் கல்கட்டால நடக்கும், அப்புறம் பிளே ஆஃப்ஸ் ஹைதராபாத்லயும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். ஆனா ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுல நம்ம பெங்களூரு, ஹைதராபாத் நம்ம நினைச்சோம். ஆனா சென்னைக்கு இந்த ஷெட்யூல்ல மேட்சஸே கொடுக்கல. பட் மழை வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அப்ப பிளே ஆஃப்ஸ் சென்னைக்கு வருமா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளேயும் இருக்குது. ஆனா மழைன்னு சொல்றாங்க. பிளே ஆஃப்ஸ் இங்க போகாம ஒருவேளை ஹைதராபாத்துக்கு போமோ, ஹைதராபாத் நடக்க வேண்டிய மேட்ச் தான் டெல்லிக்கு போதோ, ஹைதராபாத் சென்னை பிளே ஆஃப் ஃபைனல்ஸுக்கு ரெடி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. இல்ல கல்கட்டாவே ஹோஸ்ட் பண்ணுமா தெரியல. ஆனா பிளே ஆஃப் ஃபைனல்ஸ்க்கான டேட் மட்டும் சொல்லிட்டாங்க, வென்யூ சொல்லல. ஆர்சிபி, எல்எஸ்ஜி, டிசி அவங்கள மேட்சஸ் எதுவும் மாறல. ஆல்ரெடி எங்கெங்கெல்லாம் மேட்சை ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்களோ அங்கங்க தான் நடக்க போகுது. பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஜெய்ப்பூரை ஹோம் கிரவுண்ட் மாதிரி ஒதுக்கி விட்டுட்டாங்க. சென்னையிலையும் ஹைதராபாத்ல நடக்க வேண்டிய மேட்ச் ஒன்று டெல்லியில போட்டிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸும் மும்பை இந்தியன்ஸும் மோதுற மாதிரி இருந்த ஒரு மேட்ச் தரம்சாலால தானே இருந்தது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அதை மாத்தினாங்க அகமதாபாத்னு. ஆனா இப்போ ஜெய்ப்பூர்ல வச்சிருக்காங்க. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஜெய்ப்பூர் தான் ஒரு மாதிரி ஹோம் கிரவுண்ட் மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறதால. அப்புறம் நின்று போன பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் டிசி மேட்ச் பால் 1 திரும்பவும் நடத்துவாங்க. அது ஜெய்ப்பூர்ல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஷெட்யூல்ல பாதக சாதகம் இதெல்லாம் பார்க்க போறோம். ஆர்சிபிக்கு நான் நினைச்சேன் இந்த ஷெட்யூல்ல மேட்ச் ஏதாவது 1-2 மேட்சாவது மாறும்னு நினைச்சேன். பட் ஆனால் ஆல்ரெடி அவங்க 16 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறதுனால 2 ஹோம் மேட்ச் 2 அவே மேட்ச் இருக்குது. அது லக்னோல எல்எஸ்ஜி கூட ஒரு மேட்ச் ஆட போறாங்க, பெங்களூர்ல கேகேஆர் கூட எஸ்ஆர்எச் கூட ஆர்சிபி ஆட போறாங்க. பட் 16 பாயிண்ட்ஸ் இருக்காங்கிறதுனால இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ எல்எஸ்ஜி கூட லக்னோல ஒரு மேட்ச் ஆடி அவங்க வின் பண்ணி 18 பாயிண்ட்ஸ் அவங்க பிளே ஆஃபுக்கு போகலாம். ஜிடிக்கு பிரச்சனை கிடையாது. ஜிடிக்கு அகமதாபாத்ல ஒரு மேட்ச் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் விளையாடலாம். இப்போ பஞ்சாப் கிங்ஸ்க்கு தான் இந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது செமையான ஒரு அட்வான்டேஜ் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹோம் அவே அப்படின்னு அவங்க அலைய தேவையில்லை. ஆனால் அவங்களுக்கு இது ஒரு அவே தான். ஆனால் 3 மேட்ச் ஜெய்ப்பூர்ல இருக்குதுங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜான ஒரு விஷயம். ஆர்ஆர், டிசி, எம்ஐ இந்த 3 டீமு கூடயும் ஜெய்ப்பூர்ல தான் ஆட போறாங்க. ஆர்ஆருக்கு ஜெய்ப்பூர் என்னதான் ஹோம் கிரவுண்ட் சொன்னாலும் அது அவங்களுக்கு ஒரு மாதிரி அவே கிரவுண்ட் தான். அதனால பஞ்சாப் கிங்ஸ் ஆர்ஆர் மேட்சிலே
ஒரு மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணாங்களா பிளே ஆஃப்ஸுக்கு போயிடுவாங்க. அடுத்து மும்பை இந்தியன்ஸ்க்கு என்ன, ஒரு ஹோமு ஒரு அவே 14 பாயிண்ட்ஸ்ல இருந்துகிட்டு இருக்காங்க. இதுல எம்ஐ வர்சஸ் டிசி மே 21 நடக்க போகுது, அது மும்பைல நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும் 4வது பொசிஷன் யாரு போவாங்க அப்படின்னு. ஒருவேளை மும்பையா டெல்லி கேபிட்டல்ஸா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக பிளே ஆஃபுக்கு போவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஒரு ஹோம் மேட்ச் ஒரு அவே மேட்ச் இருக்குது. இப்போ எம்ஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அவே மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் கூட ஜெய்ப்பூரில், ஒரு ஹோம் மேட்ச் டிசி கூட. இப்போ டிசிக்கு ஒரு ஹோம் மேட்ச் ஜிடி கூட, அவே மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் கூட. இப்போ பஞ்சாப் கிங்ஸ் டிசி, இப்போ பஞ்சாப் கிங்ஸ் ஜிடி ரெண்டு ஸ்ட்ராங்கான டீம். இப்போ நம்பர் 4ல் வரதாக 2 டீம் துடிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே 2 ஜாம்பவான்களை மீட் பண்ணிட்டு தான் இப்போ அந்த நம்பர் 4க்கு வர போகிறாங்க. இப்போ டிசி 13 பாயிண்ட்ல இருக்காங்க, எம்ஐ 14 பாயிண்ட்ல இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஷெடியூலில் பலன் அடையிறது, இப்போ அந்த ஐபிஎல் ரிவைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா 3 ஜெய்ப்பூர் மேட்சஸ் அப்படிங்கிறதுனால, ஏன்னா 3 ஒரே வென்யூவில் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு வகையில் நல்லது, அவங்களுக்கு பெருசாக அலைச்சலும் இருக்காது அப்படிங்கிறதுனால நான் ஓகே பஞ்சாப் கிங்ஸ்க்கு இது ஒரு மாதிரி சாதகமான விஷயமா அமைஞ்சதாக பார்க்குறேன். இப்போ பஞ்சாப் கிங்ஸ் டிசி எம்ஐ இவங்களோட தலையெழுத்தை எழுதுகிற ஒரு டீமாக இருக்க போறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்புறம் ஜூன் 3 ஐபிஎலோட ஃபைனல், ஜூன் 11 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல். இதுக்கடையில சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வருவாங்களா போவாங்களா? ஏன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல ஆஸ்திரேலியாவோட ஸ்ட்ரென்தனிங் கேம்ப் இருந்தது மாதிரி கேள்விப்பட முடியுது. ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டா சவுத் ஆப்பிரிக்கா இந்த WTC ஃபைனலுக்கு முன்னாடி ஒரு பிராக்டிஸ் மேட்ச் விளையாடுறதாகவும் கேள்விப்படவும் முடிஞ்சது. ஸோ என்ன கதைன்னு தெரியல. ஜோஷ் ஆஷ்வுட் இன்ஜுரியில் இருக்காரு, வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கப்பட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஃபாரினர்ஸ்லாம் எப்போ வரவழைக்க போறாங்கன்னு தெரியல. அப்புறம் செவ்வாய்க்கிழமை மும்பை இந்தியன்ஸோட பிராக்டிஸ் கேம்ப் நடக்க போகுது. அதுல ரைன் ரிக்கல்டன், பாஷ், சாண்டா இவங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா எல்லா நியூசிலாந்து பிளேயர்ஸும் ஆல்மோஸ்ட் வந்த மாதிரி தான். பாப்போம் கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா NOC சர்டிபிகேட் கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிருங்க. இன்னும் 4-5 நாள் தான் ஐபிஎல் நடக்க போகுது. ஸோ 4-5 நாள் ஆரம்பிக்க போகுதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடியாவது இல்லை 2 நாளைக்கு முன்னாடியாவது லேண்ட் ஆகிடுவாங்க. பட் ஆர்சிபி ஃபேன்ஸ் வருத்தப்படுறது என்னன்னா ஜோஷ் ஆஷ்வுட் இல்லையே, அவர் வருவாரா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்கிறீங்க. புரியுது, தெரியுது. பட் பொறுத்துறது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் நான் தெரிவிச்சுக்கிறேன், க்ரௌட் அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னா தெரியல. இது வரைக்கும் அப்படி எதுவும் சொல்லவும் இல்லை. அதே போல் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வருவாங்களா மாட்டாங்களா, எப்போ வருவாங்க போவாங்க அப்படிங்கிற தகவல் இது வரைக்கும் சேரவில்லை. வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் கொண்டு கொடுக்குறேன், பார்க்கலாம். பட் இந்த ஷெடியூலில் உங்களுக்கு ஏதாவது திருப்தி இருக்குதா, ஏதாவது மாற்றத்தை நீங்கள் பார்க்குறீங்களா? ஸோ ஜிடி ஆல்மோஸ்ட் உள்ள, ஆர்சிபி பஞ்சாப் கிங்ஸ் உள்ள, இப்போ டிசியும் மும்பை இந்தியன்ஸும் மோத போகிறாங்க. இவங்கள யார் ஒருத்தவங்க நம்பர் 4 அவங்க பிளே ஆஃப்ஸுக்குள்ள போக போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரிடிக்ட் பண்ணுங்கள். அந்த 4 டீமை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுங்கள். பிளே ஆஃப்ஸ் சென்னையில் வச்சா நல்லாயிருக்கும், ஃபைனலில் ஹைதராபாத்தில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க, பார்ப்போம். பட் சென்னையில் ஏதாவது மேட்ச் ஒன்று வைங்களேன், 2-3 மேட்ச் வைங்களேன். அப்புறம் மகேந்திர சிங் தோனி அடுத்த வருஷம் ஐபிஎல்லையும் ஆடுவார். ஏன்னா அவரோட கடைசி போட்டி சென்னையில் தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. பட் இந்த வருஷம் சென்னையில் போட்டி இல்லாதது காரணமாக மகேந்திர சிங் தோனி ஐபிஎல் 2026 ஆடுவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு வீடியோ நிறைவடைகிறது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல. ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஐபிஎல் பாப்பியா?